சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களுடைய ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்துல வர்ற 63 நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டு வர்றோம். ஏற்கனவே 3 நாயன்மார்களை பத்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு 4வது நாயன்மாரான மெய்ப்பொருள் நாயனாரை பத்தி பார்க்க போறோம். சுந்தரர் இவரை பத்தி சொல்லும்போது வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மெய்ப்பொருள் நாயனார் சேதி நாட்டுக்கு அரசரா இருந்திருக்காரு. இவருடைய குணம் என்ன தெரியுமா? சிவவேடம் புனைந்த யாராயினும் சிவனடியார்கள் தான், அவங்க தான் சிவமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அத்தனையும் அவர்களுடைய கருத்தறிந்து செய்வாராம். எப்படி செய்வாரு? எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்ட பிறகு செய்ய மாட்டாரு. அவங்க மனசுல நினைச்சாலே அந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த பணிவிடைகளை நம்மோட மெய்ப்பொருள் நாயனார் செஞ்சிட்டு இருந்தாரு. மெய்ப்பொருள் நாயனார் யாரு? ஒரு பெரிய நாட்டுக்கு ராஜாவா இருந்திருக்காரு. அப்படி இருந்தாலும் அவர்கிட்ட எவ்வளவு ஒரு பணிவு பார்த்தீங்களா? நம்மோட நிலை உயர 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 நமக்கு பணிவு ரொம்ப முக்கியமா தேவை. அதனால நம்ம மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியார்களை ரொம்ப போற்றி வணங்கி வந்திருக்காரு. அவர் நிறைய சொத்து சுகம்லாம் வச்சிருப்பாரு இல்லையா, ராஜா இல்லையா? அந்த சொத்து சுகம்லாம் யாருக்கு நினைப்பாரு தெரியுமா? தேடிய மாடு வீடு செல்வம் எல்லாம் தில்லை மன்றுள் ஆடும் அன்பருக்கு ஆவன அப்படின்னு நினைப்பாராம். யாருக்கு? அதாவது சிதம்பரம் நடராஜ பெருமான் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய அடியார்களுக்கு தான் அவரு சேர்த்து வச்ச எல்லாமேவான். நம்மனா என்ன நினைப்போம்? நம்ம எந்த ஒரு சின்ன பொருளை சேர்த்து வச்சா கூட நமக்குன்னு நினைப்போம், அதுக்கு எடுத்து நம்மோட குழந்தைங்களுக்குன்னு நினைப்போம். அவர் எப்படி நினைச்சிருக்காரு? சிவனடியார்களுக்கு தான் தன்னுடைய பொருள் அத்தனையும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. எவ்வளவு உயர்ந்தவர் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட மெய்ப்பொருள் நாயனார் ரொம்ப நேர்மையா உண்மையா ஆட்சி புரிஞ்சு வந்திருக்காரு. அப்படி அவர் ஆட்சி செய்யும்போது பக்கத்து நாட்டு எதிரி நாட்டு அரசர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு எதிரி நாட்டு அரசன் நம்ம மெய்ப்பொருள் நாயனாருக்கும் இருந்தான். ஏன்னா நம்ம மெய்ப்பொருள் நாயனாருடைய நாடு ரொம்ப வளமையா இருந்தது. அதை கண்டு பொறாமப்பட்ட முத்தநாதன் அப்படிங்கிற ஒரு பகையரசன் என்ன பண்ணுவானா, அடிக்கடி நம்ம மெய்ப்பொருள் நாயனார்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருந்திருக்கான். ஆனா ஜெயிப்பானா? ஒரு நாளும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் நம்மோட மெய்ப்பொருள் நாயனார் தான் போர்ல ஜெயிச்சுட்டே வந்திருக்காரு. இதனால கடுமையான கோபம் அடைந்து வேதனை அடைந்து அதனால அந்த முத்தநாதனுக்கு பொறாமை தீ அப்படி ரொம்ப கனலா மாறி இருக்கு. இவனை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? நம்மால நேரிய வழியில போர் தொடுத்து ஜெயிக்க முடியல, இனி குறுக்கு வழியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணான். என்னன்னா, நம்மோட மெய்ப்பொருள் நாயனார் எப்படிப்பட்டவர்? சிவவேடம் அணிந்து யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லா ஏவலும் செய்வாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால இந்த முத்தநாதன் என்ன பண்ணான்னா, சிவனடியார் வேடம் தரித்து எங்கெங்கெல்லாம் திருநீர் பூசணும்னு கூட அந்த முத்தநாதனுக்கு தெரியல. இருந்தாலும் என்ன பண்ணானா, உடம்பெல்லாம் திருநீர் பூசிட்டு அப்படி நல்லா முடி ஏத்தி நல்லா ஜடம் மாதிரி பின்னிட்டு அப்புறம் ஒரு பெரிய உத்ராட்ச மாலையை அணிஞ்சுக்கிட்டு பெரிய சிவனடியார் வேடத்துல கையில என்ன வச்சிருந்தான் தெரியுமா? உடை வாள் இருக்கு பாத்தீங்களா? அந்த வாளை ஒரு நல்ல துணியால பொருத்தி புத்தகம் மாதிரி, அதாவது ஓலைச்சுவடி அந்த காலத்துல உண்டு இல்லைங்களா, அந்த ஓலைச்சுவடி மாதிரி இப்படி வச்சுட்டு முத்தநாதன் நேர நம்மோட மெய்ப்பொருள் நாயனாருடைய அரண்மனைக்கு வந்திருக்காரு. அரண்மனைக்கு வந்தா அங்க அவரை எல்லாரும் உபச்சாரம் தானே பண்ணுவாங்க. எதனால? சிவனடியார் வேடத்துல முத்தநாதன் இருக்கான். அதனால எல்லாருமே அவனை வணங்கி அவனுக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணி அரசரை பார்க்கறதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. அப்போ அரசர் அவருடைய அறையில ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்காரு. யாரு? நம்ம மெய்ப்பொருள் நாயனார். கடுமையான கோபத்துல நம்ம முத்தநாதன் வந்திருக்கான். வந்ததுக்கு அப்புறம் தத்தன் அப்படின்னு ஒரு காவலாளி, அவர் மெய்ப்பொருள் நாயனாருடைய உண்மையான விசுவாசி. அதனால அவரு மெய்ப்பொருள் நாயனார் எங்க போனாலும் அவர் கூட அந்த தத்தன் அப்படின்னு ஒரு மெய்காப்பாளன் எப்பவும் இருப்பான். இப்பவும் அங்க வாசல்ல நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு இந்த முத்தநாதனை பார்த்த உடனேயுமே சந்தேகம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, உடம்பெல்லாம் திருநீர் பூசி இருக்கான், வேற மாதிரி இருக்கான். ஆனா அவனுக்கு
எப்படி திருநீரை நம்ம பூசினாலும் சரி, நம்ம வந்து சிவத்தை கையெடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருநீர் பூசும்போது அதில் ஏதாவது மகிமை இருக்கா சொல்லுங்க? உண்மையா உணரணும் நம்ம. முத்தநாதன் உண்மையா சிவத்தை உணர்ந்தானா? கிடையாது, எல்லாமே நடிப்பு. அதனால வந்து அவனுடைய கண்ணுல வந்து கோபக்கணலை நம்மளுடைய தத்தன் வந்து கவனிச்சிட்டான். கவனிச்ச உடனே இவனை எப்படியாவது நம்ம அரசர் இருக்க அறைக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாதுரியமா பேசி அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேர நம்ம முத்தநாதன் கிட்ட வர்றான். வந்து சொல்றான், ஐயா வாங்க, வணக்கம். எங்களுடைய அரசர் இப்போ வந்து ஓய்வெடுத்துட்டு இருக்காரு, அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாமா, நீங்க வந்து அமருங்கன்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாது, சிவனடியார் வந்து எப்படி காத்துட்டு இருக்க முடியும், உங்க அரசருக்கு அப்படி என்ன ஓய்வு, நான் இப்பவே பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தத்தனை வந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நேர வந்து நம்ம மெய்ப்பொருள் நாயனார் இருக்க அறைக்கு அவராகவே வந்துட்டாராம். அப்போ மெய்ப்பொருள் நாயனார் வந்து தூக்கத்துல இருந்திருக்காரு, அரசியார் பக்கத்துல உட்காந்து அவருக்கு பணிவிடைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. முத்தநாதன் இதை கவனிச்ச உடனேயும் அவனுக்கு இன்னும் ரொம்ப கோபமா இருக்கு. அந்த உடனே நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியார்கிட்ட சொன்னோன்னா, அரசியார் வந்து சிவனடியார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க. உடனே மெய்ப்பொருள் நாயனார் தூக்கத்துல இருந்து பதறி எழுந்து, ஐயா வாங்க, வருக, தங்களுடைய வருகை வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குதாரு. யாருடைய காலில்? முத்தநாதன் காலில் விழுந்து நம்ம மெய்ப்பொருள் நாயனார் ஆசி வாங்குதாரு. அப்போ இந்த முத்தநாதன் வந்து, நான் வந்து ஒரு நூல் வந்து கொண்டு வந்திருக்கேன், அது வந்து உங்க சிவனார் இருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய சிவனாருடைய ஆகம நூல், அந்த நூலோட தர்மத்தை பத்தி உனக்கு எடுத்து நான் சொல்லணும், அதனால வந்து நீயும் நானும் மட்டும் தனிமையில இருக்கணும், வேற யாரும் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தநாதன் வந்து சொல்லியிருக்கான். உடனே மெய்ப்பொருள் நாயனார் மனைவியை பார்க்கவும் அவங்க நேர உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மெய்ப்பொருள் நாயனார் கீழே உட்கார்ந்துருக்க இருக்கையில வந்து நம்ம முத்தநாதன் வந்து உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவரு, ஐயா இப்போ அந்த ஆகம நூல் விளக்கத்தை எனக்கு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மெய்ப்பொருள் நாயனார் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே நம்ம முத்தநாதன் வந்து விளக்கம் சொல்லவா வந்தான், அவன் எதுக்கு வந்தான், அதனால அவன் வந்த காரியத்தை அந்த உடைவாளை எடுத்து அப்படியே அவன் என்ன நினைச்சு வந்தானோ நினைச்சு வந்ததை செஞ்சு முடிச்சான். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சத்தம் கேட்டு நேர வந்து நம்மளுடைய தத்தன் வந்து ஓடி வந்தான். ஓடி வந்து பார்க்கும்போது நம்மோட மெய்ப்பொருள் நாயனார் இரத்த வெள்ளத்துல இருந்திருக்காரு. அப்போ நம்ம முத்தநாதனை வந்து தத்தன் வந்து உடைவாளை உருவி அப்படி கொல்லலாம் அப்படின்னு போகும்போது நம்ம மெய்ப்பொருள் நாயனார், தத்தா நமரவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தத்தா நமர்னா யாரு? சிவவேடம் அணிந்த யாராயினும் சரி அவர் நம்ம சிவனுக்கு ஒப்பாவர், அதனால வேண்டாயா, அவனை எதுவுமே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க, நம்மோட மெய்ப்பொருள் நாயனார் வந்து சொல்லியிருக்காரு. உடனே தத்தன் வந்து உடைவாளை உள்ள வச்சிட்டான். அதுக்கடுத்து, தத்தா நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முத்தநாதன் வந்து எனக்கு என்ன கொடுமை பண்ணாலும் சரி, அவன் இருக்கிற வேடம் வந்து பொய்யா இருந்தாலும் சரி, மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள், அதனால வந்து அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. ஊர் மக்கள்லாம் இந்த மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான்னு தெரிஞ்சா ஏதாவது பாதகம் விளைவிப்பாங்க. நீ என்ன பண்றன்னா, அந்த முத்தநாதனை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு ஒரு கானகத்துல போய் விட்டுட்டு வந்திருப்பா, இது நீ எனக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு நம்மோட மெய்ப்பொருள் நாயனார் தத்தன் கிட்ட சொல்லியிருக்காரு. அரசர் சொல்ல கேட்டுதானே ஆகணும். அதனால தத்தன் என்ன பண்ணியிருக்கான், அந்த முத்தநாதனை அழைச்சிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள போய் விட்டுட்டு வந்துட்டான். அவர் வருத வரைக்க, அதாவது தத்தன் வருத வரைக்க மெய்ப்பொருள் நாயனார் தன்னோட உயிரை வந்து கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தாராம். ஏன் அப்படின்னா, அந்த சிவவேடம் அணிந்த முத்தநாதனா இருந்தாலும் சரி, சிவவேடம் அணிஞ்சிருக்கான் இல்லையா, அவன் வந்து பாதுகாப்பா போயிட்டானா நம்ம ஊரை விட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தாராம். வந்து நம்ம தத்தன் வந்து சொல்லியிருக்கான், ஐயா அவனை அனுப்பி விட்டுட்டு வந்துட்டேங்க ஐயா, பத்திரமா போயிட்டாங்க ஐயா அப்படின்னோடனே, தத்தா நீ இன்று எனக்கு செய்த உதவியை போல வேறு யாரும் யாருக்கும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் அணிந்த
அடியார்களை என்றென்றும் பாதுகாப்பீர் அப்படின்னு உலக மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு நம்மோட தில்லை அம்பல நடராஜ பெருமானுடைய பாதங்களை சென்று அடைந்தார் நம்மோட மெய்ப்பொருள் நாயனார். இந்த வரலாறை மேலோட்டமா பார்க்கும்போது முத்தநாதன் ஜெயிச்ச மாதிரி தெரியும். ஆனா இங்க ஜெயிச்சது யாரு? நம்மோட மெய்ப்பொருள் நாயனார் தான் ஜெயிச்சிருக்காரு. அதனாலதான் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன்னு நம்ம சுந்தரர் சொல்லியிருக்காரு. இந்த நாயன்மாருடைய வரலாற்றுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நேர்மையா உண்மையா இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு பகைவர்கள் கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நமக்கு என்னென்ன சூழ்ச்சிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு அஞ்ச தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு நம்ம அவங்களுடைய குள்ளநெறித்தனத்தை நாமும் கத்துக்க கண்டிப்பா தேவையில்லை. ஏன்னா நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்மன்னு 5 எழுத்து மந்திரத்தை சொன்னாலே போதுங்க. எப்படிப்பட்ட பகைவரா இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளவு பெரிய சூழ்ச்சி செய்ய துணிந்தாலும் சரி, அத்தனையும் தூள் தூளாகும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான மெய்ப்பொருள் நாயனாரை வணங்கி இந்த உரையை முடிக்கின்றேன். அடுத்தது 5வது நாயன்மார். அவரு யாருக்கும் அஞ்சாத நாயன்மார். ஏன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா அவரு நம்மளோட சிவனாரையே சைவத்திலிருந்து ஒதுக்கி வச்சாருங்க. அப்படிப்பட்ட நாயன்மாரான விரண்மிண்ட நாயனாரை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.